வரவேற்கிறோம். அப்படியே எல்லாரும் எழுந்திருந்து ஆராதனை கடந்து செல்வோமாக. இன்று எடுக்கப்பட்ட வசனம் எபிரேயர் 1வது அதிகாரம் 5 தொடங்கி 13 வரை. எபிரேயர் 1வது அதிகாரம் 5 தொடங்கி 13 வரை. எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெபிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களை யாருக்காவது எப்போதெங்கிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்ய போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். வேதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்துகிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது குலரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றோ, கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினேன், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரிகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போ, நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம், ஒரு சால்வையை போல அவைகளை சுட்டு விடுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும் நாம் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கும் போது வரைக்கும் நீர் என்னுடைய வலது கரத்தில் உட்காரும் என்று தூதர்களையாவது எப்போதைகளாலும் அவர் சொன்னதுண்டா? இரட்சிப்பை சுதந்திரிப்போ நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களுக்கெல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறதல்லவா? ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே மெய்யான தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. அப்பா, அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா, நீர் உன்னதரின் வல்லவராய் இருக்கிற ஆண்டவரே. அப்பா, நீரே பெரியவர் ஆண்டவரே. அப்பா, உம்மை அன்றி வேறு தேவன் இல்லை ராஜா ஆண்டவரே. அப்பா, அப்பா ராஜா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உயர்த்தத்தின் அடைக்கலத்தின் தேவனாய் இருக்கிறீர். அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், நாமத்தை பலப்படுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா, அப்பா ராஜா ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா, அப்பா, எங்களை தேர்ந்தெடுத்த தேவனமாய் இருக்கிறேன் ராஜா ஆண்டவரே. அப்பா, அப்பா ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளைகள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா ஆண்டவரே, இந்த ஓய்வு நாட்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவருமாய் என்னுடைய மீண்டும் ஒன்று கூடி உண்மை ஆண்டவரே துதிக்க வந்துள்ள மத்திய ஆண்டவரே. அப்பா, தேவனாசை வாருங்கள் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா, அப்பா ராஜா ஆண்டவரே, போய் நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே.